ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மினிமம் லென்த் வேர்ட் அப்படின்னு ஒரு கொஷின் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து இன்புட் அவுட்புட் பார்ப்போம். இப்போ வந்து ஹாய் ஐஆம் சொல்லிட்டு ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி இன்புட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவான். அதில் மினிமம் லென்த் உள்ள வேர்டு பார்த்தீங்கன்னா இது 2 லென்த்து, இது 1 லென்த்து, இது 2 லென்த்து. ஸோ மினிமம் லென்த் வந்து 1, அது அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான். நெக்ஸ்ட்டு இன்புட் வந்து இப்படி கொடுத்தான்னா இதில் மினிமம் லென்த் பார்த்தீங்கன்னா 2க்கு தான் வந்து 2 லென்த்து. ஸோ 2வை நம்ம பிரிண்ட் பண்ணணும். வாங்க ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு இன்புட் டாட் ஸ்ப்ளிட்னு வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து எல்லா இன்புட்டும் இருக்குது. அது ஸ்பேஸோடு இருக்குது. அதன்ட்டு ஸ்பேஸு டிஃபால்ட்டே ஸ்பேஸ் தான் இருக்கும். நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, டிஃபால்ட்டாக விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லென்த்து. இங்கே வந்து மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த வேர்டை சொல்லிட்டு கன்ஸ்டன்ஸில் முன்னாடியே வந்து கொடுத்துருவான். ப்ரோக்ராம்லே எவ்வளோன்னு கொடுத்தானே இதில் 100 கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து அதோட கம்மியான லென்த்தில் தான் வந்து கண்டிப்பாக வேர்டு வந்து இருக்க போகுது. ஸோ வந்து நான் வந்து முதல்ல எல்லை வந்து 100.1 சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து அதோட லென்த்து வந்து கம்மியாக இருக்க வேர்டை வந்து ஸ்மாலர் வேர்ட் அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வந்து டபிள்யூன்னு ஒரு வேர்டு டபிள்யூன்னு ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து டம்மி வேரியபிள், அதை தான் வந்து லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் ஏ கே ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஐ. ஒரு வேரியபிளாக வந்து அக்சஸ் பண்ணி இப்போ இந்த ஹாய் ஐஎம் அது இருக்குது பார்த்தியா, அது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு லென்த்தாக வந்து கேல வந்து அக்சஸ் பண்ணுறேன். லென்த்து போட்டு கண்டுபிடிச்சி அதை எல்லோட லெஸ் தான் இருந்தால் எல்லுக்கு அசைன் பண்ணி டபிள்யூக்கு அப்படியே அந்த ஐயும் அசைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் ஹாயம் அதை எடுத்திங்கன்னா ஹாய்க்கு வந்து கேவோட லென்த் வந்து இப்போ 2ஆக மாறிடும். 2 வந்து லெஸ் தென் எல் பார்த்தீங்கன்னா இப்போ 100.1 இருக்கு. ஏன் 100.1 வச்சுருக்கேன்னு நான் எதுவுமே சொன்னேன். ஏன்னா கன்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வேர்ட் லென்த் வந்து 100 கொடுத்துட்டான். இப்போ இங்கே இந்த வேர்டோட லென்த்துலாம் கண்டிப்பாக வந்து 100ஓட மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நம்ம வந்து அதையும் எடுத்துக்கலாம். 100.1 வந்து நம்ம மேக்ஸிமம் எடுத்துகிட்டு அதோட கம்மியாக இருந்தாலே நம்ம வந்து ஒரு மினிமம் லென்த் வேர்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணி அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அதை வந்து மறுபடியும் எல்லுக்கு அசைன் பண்ணிவிட்டு டபிள்யூ ஈக்குவல் டு ஐன்னு வச்சுருக்கேன். ஐ என்ன தான் இப்போ ஹாய்னு இருக்கா, இப்போ டபிள்யூ வந்து ஹாய்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபார்வர்டில் போவோம். நெக்ஸ்ட்டு ஐ எடுத்துக்கும். ஐயோட லென்த் கண்டுபிடிக்கும். ஐயோட லென்த்து 1. இப்போ 1 வந்து எல் வந்து இப்போ 2ன்னு இருக்கா, 1 வந்து எல்லோட ஸ்மால். ஸோ வந்து எல் ஈக்குவல் டு 1 மட்டும் டபிள்யூ ஈக்குவல் டு ஐ. ஐனானது இந்த ஐ கேரக்டர் ஐயாக வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டில் போயிட்டு ஆம் வந்து இங்கே லென்த் வந்து 2 வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சனால நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஃபார் லூப் வந்து எண்ட் ஆகிடும். எண்ட் ஆகிடுச்சுன்னா டபுள்யூவில் நம்ம லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ தான் இருக்குது. ஸோ வந்து வேல்யூ ஐ தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம். வெல்கம் டு பைத்தான். அதே தாங்க வெல்கம் டு பைத்தான் வந்து இன்புட் ஆர் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். லென்த்து வந்து 101 வச்சுருக்கேன். டபிள்யூ வந்து ஸ்பேஸ் சும்மா வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் ஐ இன் ஏ கே ஈக்குவல் லென்த் ஆஃப் ஐ. இப்போ வந்து இதோட லென்த்து 1 2 3 4 5 6 7. வெல்கமோட லென்த் வந்து 7 இஸ் லெஸ் தென் 101 அப்படின்னு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ லென்த் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் ரன் ஆகும். 2 வரும். 2ஓட லென்த்து பார்த்தீங்கன்னா 2 தான். டிஓட லென்த் வந்து 2 தான். ஸோ 2 லெஸ் தென் 7ஆன்னு கேட்கும். 2 லெஸ் தென் 7ஆன்னு கேட்கும். ஸோ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு எல்லோட வேல்யூ 2ஆக மாறிடும். டபிள்யூட வேல்யூ 2 அப்படின்னு ஸ்ட்ரிங்கில் வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபார் லூப் ரன் ஆகும். அப்புறம் பைத்தான் இருக்குது. பைத்தானோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். 6 இஸ் லெஸ் தென் 2 செக் பண்ணோம். ஸோ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபார் லூப் வந்து இந்த இஃப்ல போகாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப் போகும். ஃபார் லூப் போய் எதுவுமே இல்லை, எண்ட் ஆகிடும். ஸோ எண்ட் ஆகிட்டோம் டபிள்யூ பிரிண்ட் பண்ணணும். டபிள்யூ பிரிண்ட் பண்ண சொல்லி நம்மளுக்கு 2ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து வந்துடும். இதாங்க மினிமம் லென்த் வேர்டு. அப்படி ஒரு சீரியஸாக வந்து நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் மினிமம் லென்த்துடைய ஒரு வேர்டை வந்து கண்டுபிடி சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தாங்க. ஈஸியாக இருந்தால் யாராவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.
தேங்க்யூ.